வணக்கம், நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி பூம் பூம் பேலேருந்து சேட்டலைட் சாமியார் நாடகத்துலேருந்து 9வது எபிசோட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல ரெஸ்பான்ஸு, எல்லோரும் நிறைய கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கொடுங்க, வாரம் கொடுங்க அப்படின்றாங்க. வாரம் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாடகம் இருக்குது, ப்ளஸ் என்னோடய பர்சனல் ஒர்க்கு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி முதல்ல எபிசோடை பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆண்டி, கௌசல்யா, சாமி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லமா? கேட்டுக்க. சாமி சொல்லுங்க சாமி. அம்மனி நல்லா கேட்டுக்கங்க. கடவுள் நம்பிக்கை ஒண்ணு முத்திரம் வைக்கிறதா போறோம். அனாசந்த மந்திரம், தந்திரம், பூஜை, புனஸ்காரம். யாரும் வந்திருக்காங்க. நானும் அதான் சொல்ல வந்தேன், போய் கூட்டிட்டு வாங்க. சத்ரு, இது எங்க வந்தது உபத்ருவம்? வாமா வா. ஆண்டி, சாமியார் வந்தாச்சா? வந்தாச்சே. சுவாமி, இவ பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், ஜானகி. சூப்பர் சாமி. என்ன ஞான திருஷ்டி. எப்படி என் பேரை கரெக்ட்டா சொல்லிட்டீங்க சாமி? என்னம்மா அது, கண்டவன் பேர்லாம் சொல்றேன், உன் பேரை நான் சொல்ல மாட்டேனா? என்ன கேட்டா சாமி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேஷனுக்கு அசிஸ்டண்டா இருக்கலாம். ஐடென்டிட்டி கார்டே வேணாம், சாமியை பூத்துல உட்கார வச்சா போறோம். போறவரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். சோராமன் சும்மா இருங்க. சாமி, நான் ஒருத்தரை லவ் பண்ற சாமி. தெரியும். அவன் பேர் மாது. வீடியோ கேசட் ஷாப் வச்சிருக்கான். இங்க ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அவன்கிட்ட கேசட் வாங்க போவேன். நீ அவனை லவ் பண்ற, பாவம் அது அவனுக்கு தெரியாது. வேற வழி இல்ல, தலையெழுத்து உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா? எப்படி சாமி? இன்னும் நிறைய சொல்லுவேன். வர 25ஆம் தேதி உங்க அப்பாவை பார்த்து கல்யாண விஷயமா பேசுறதுக்காக நீ என்ன கூட்டிருக்க. கரெக்டா? உங்களே இல்ல, மாதுவ. ரெண்டு ஒண்ணுதான். ஏய், இது நான் மாது எல்லாம் ஒன்று என்று சொல்ல வந்தேன். 2 நாளா மாதுவ கண்ணிலேயே தென்படல. இன்னைக்கு வீடியோ ஷாப்புக்கு போனா அதுவும் பூட்டி இருக்கு. வாட்? வீடியோ ஷாப்பு பூட்டி இருக்குதா? ராஸ்கல் சபாபதி, சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றியா? லீவ் போட்டு பூட்டான் போல் இருக்கு, கவனிக்கிறேன். ஆமா, வர 25ஆம் தேதி மாது உங்க அப்பாவை எங்க வந்து பார்க்க வேண்டும்? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில்ல. பெருமாள் கோவில்யா? ஆமா, எங்க அப்பா அங்கதான் இருப்பாரு. ஏமா, பெருமாள் கோவில்ல உங்க அப்பா தான் புளியோதரை இன்சார்ஜா? சிவராமன். ஐயோ, கல்யாண விஷயமா பேசுறதுக்கு எங்க அப்பாவை மாது கட்டாயம் மீட் பண்ணணும். கவலைப்படாத, வர 25ஆம் தேதி மாது பெருமாள் கோயில் வருவான், நீ போய் வா. சாமி, ஏமி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தூ சீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த். வரேன் சாமி. போயிட்டு வா. வரேன் மாமி. மாமா டாடா. டாடா, போயிட்டு வா. உங்க அப்பாட்ட சொல்லு, பின்னாடி திருப்பூருக்கையாவது மாது கோயிலுக்கு வருவான்னு சொல்லு. டாடா, பை, see you, cheerio. அட பாவி, வரப்போற ஆபத்து தெரியாம வங்கிட்டு இருக்க. வர 25ஆம் தேதி அவங்க அப்புறம் பெருமாள் கோயில வந்து சந்திக்கணுமாமே. இதே சாமியார் பேசலையா? சான்ஸே இல்ல. சிவராமன், ஆனாலும் என்ன ரொம்ப தான் மாட்ட விட்டீங்க நீங்க. கௌசல்யா, சாமி உங்க கையில ஏதோ ரொம்ப நேரம் சொல்லணும்னு ஆசைப்படுதுமா? கேட்டுக்க. அம்மனி நல்லா கேட்டுக்கங்க. கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் இருந்தா போறோம். அனாஸ்பந்த மந்திரம், தந்திரம், பூஜை, என்னங்க அது இம்போசிஷன் மாதிரி ஆயிடுச்சு. வாங்க வாங்க. யாரு? ஐயோ, சிவராமன் சார், போலீஸ், நான் தொலைஞ்சேன். வாங்க வாங்க. சுவாமி, இவங்க 2 பேர் பேரும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், இன்ஸ்பெக்டர் ராமானுஜம், கான்ஸ்டபிள் நாயுடு. சூப்பர் சாமி. எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? அதான் சாமி 4 நாள் கம்பி நேர ஜெயில களி துண்டார. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன ஞான திருஷ்டி. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க நாயுடு. எனி ப்ராப்ளம் தான் சாமி. அப்போ நான் யாரும் தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். நாயுடு, நீங்க சாமியே இல்ல, இன்ஸ்பெக்டர். மகான், யோ, பெரிய மகான். எந்த வேலையில உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டனோ பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டேன். சோப்ப ப்ராப்ளம் உங்களுக்கா? எனக்கு இல்லையா? சாமி, ஜெயில பெரிய குழப்பமே நடந்துகிட்டு இருக்கு. குழப்பமா? நாயுடு, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்லி பாருங்க, சரியா வரலன்னு நான் சொல்றேன். சாமி, நாங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டோம். சர்தா, ஒன்னு மாது, இன்னொரு சாமியார். முதல்ல கமிஷன் போன் பண்ணி மாதுவை ரிலீஸ் பண்ண சொன்னாரு. அவரே மறுபடியும் போன் பண்ணி சாமியார, அதாவது உங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு. சோ இப்ப ஜெயில யார் இருக்கணும்? மாதுதான். என்னையா உளற? மாது தான் ரிலீஸ் பண்ணியாச்சே. நியாயமா பார்த்தா ஜெயில் இப்ப காலியா இருக்கணும். இல்ல, முதல்ல கமிஷன் போன் பண்ணி மாதுவை தான் ரிலீஸ் பண்ண சொன்னாரு. ஆனா அவரே மறுபடியும் போன் பண்ணி
மாது பேர்ல இருக்க குத்தத்தை இன்வெஸ்டிகேட் பண்ற மட்டும் மாதுவை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு தெரியாது. மாதுவை ரிலீஸ் பண்ணலையா? தனபால் மாதுவை ரிலீஸ் பண்ணிருப்பானே. சாமி, தனபால் ரிலீஸ் பண்ணது உங்களை மட்டும் தானே? நல்லா தேடி பார்த்தியா நாயுடு? எங்க போனா சச்சிதானந்தம்? ரிலீஸ் பண்ணல, அதே சமயம் ஆளும் இல்ல. சோ மாது ஜெயில தப்பிச்சிட்டா. சாமி இப்ப மாது பேர்ல ரெண்டு குத்தமா? மாதுவை விடுங்க சாமி. இந்த ரெண்டாவது குழப்பம் தான் பெரிய குழப்பமா இருக்கு. என்னது? சாமி, உங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு, மாது தப்பிச்சிட்டான். நியாயமா பார்த்தா இப்ப ஜெயில் காலியா தானே இருக்கணும். நாயுடு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீயே சொல்லிடு, ஏகத்தார கன்ஃபியூஷனா இருக்குது. சாமி, ஜெயிலுக்குள்ள சச்சிதானந்தம் சொல்லிக்கிட்டு மூணாவதா ஒரு ஆள் இருக்கான். சபாஷ், நம்மால் உள்ள இருக்கானா? எங்க போவா இருக்கணுமே. சாமி, ஜெயிலுக்குள்ள நாங்க 2 பேரை தானே புடிச்சு போட்டோம். மூணாவதா ஒரு ஆள் எப்படி முளைச்சான்? கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ கதையெல்லாம் ஆயிடுச்சு. சாமி, கமிஷன் பிடிச்சு கண்ணா பிடான்னு திட்டாரு. நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்கு. சாமி, மாதவ பிடிக்க நாங்க ராப்பகலா அலையிறோம். அவன் கிடைக்க நீங்க தான் அருள் புரியணும். முக்காபல ஓலைலான்னு ராகமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. கமான். ஷட் அப். சாமி, இந்த மாது பையன் இங்கத்தான் எங்கேயோ மாறுவேஷ தலைமறைவா இருக்கான். சாமி, உங்க பேர்ல சத்தியமா சொல்றேன், இந்த மாது மட்டும் கையில கிடைச்சா அவனை முட்டி தட்டிடுவேன். நான் வரேன். సామి మాది ఇక్కడదా ఎక్కడో మారు వేస్తలో ఉన్నారు. మీ మీదే సత్యంగా చెప్తున్నాను, వాడిని పట్టి ముట్టికి ముట్టి తడతాను. నేను వస్తాను. என்னவ அதே மிரட்டல தெலுங்குல டப் பண்ணிட்டு போறான். சோ அப்ப மாது மாறு வேஷத்துல இருக்கிற வரைக்கும் இன்ஸ்பெக்டரால பிடிக்க முடியாது. ஓகே சிவராமன், நீ தொலைஞ்ச. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தான் சாமியார், இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். எங்க போய் தொலைஞ்ச அந்த மாது? ஏய் சாமே. ஹாய் சிவு, what do you want? what do you want? யோ, வந்த விஷயத்தை பேசாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கே. இப்ப நான் கௌசல்யா கூப்பிடுறேன், சொல்லிடுற விஷயத்தை. கூப்பிடவா? ரெடியா? கௌசல்யா, கௌசல்யா வா. சாமி உன்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுது. அம்மணி அம்மணி, நல்லா கேட்டுக்கங்க. கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் இருந்தா போராது. போரும். மந்திரம், தந்திரம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் மீறி சாமியார் பேர்ல நம்பிக்கை வேணும். ஐயோ, 1 மாசமோ 2 மாசமோ சாமியார வீட்லயே வச்சுக்கங்க, விரட்டிடாதீங்க. ஒரு மாசம் என்ன, 1 வருஷம் வரைக்கும் நீங்க இங்க தங்கறதா இருந்தா கூட எனக்கு ஆட்சேபனையே இல்ல. காதுல தேன் பாயுது. ஆமா, தேன் பாயுது. யோ, என்ன உல்டா அடிக்கிற? போயா, வேஷத்தை கலைச்சேனா நான் இன்ஸ்பெக்டர்ட்ட மாட்டிப்பேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தான் சாமியார். நேனே மாது, நேனே சாமியார். லோப்பல போயா. போயா. போடா டேய், போடா டேய், போடா. தாடியை கேட்டாதான் நிம்மதியா இருக்கு. நான் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெறுப்பேத்தாதரா. ஏன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? தண்ட செலவு. படிக்கிறேன் கேளு. ஆமா, என்ன தாடியை கட்டி வச்சிட்ட? அதே தாடியில ஒற்றை கோது தடவி வச்சிருக்கேன், அது காய வேணாமா? நீங்க படிங்க. பால் 500 ரூபாய், பன்னீர் 150 ரூபாய், தேன் 250 ரூபாய். அம்மா, எதுக்கு இதெல்லாம்? ஏதோ அபிஷேகமா? எந்த கோவில்ல? யாருக்கு தெரியும்? கௌசல்யாவை நேரா உங்ககிட்ட வந்து கேட்போம். சின்ன கோவிலா சஜஸ்ட் பண்ணுப்பா, பெருசா இழுத்து விட்டுறாத, செலவு ஜாஸ்தி ஆகும். யோ, என்னையா இது? தாடி இது வேற சிக்குறாத்த சைக்கிளை எடுத்து மாட்டியா? உன்னால உபகாரமே இல்ல, உபுத்ரவம் தான். சார், உள்ள வரலாமா? அதான் இவ்வளவு தூரம் உள்ள வந்தாச்சு, அப்புறம் என்ன உள்ள வரலாமான்னு கேள்வி வேற உனக்கு. இந்த கண்ணாடியை கட்டிட்டேன்னா கண்ணே தெரிய மாட்டேங்கிறது. ஆமா, எதுக்கு கட்டின? வேத்து கொட்டிச்சா, அரிச்சுது, அதான் கட்டிட்டேன். ஒன்னல்லடா மூதேவி. கிடைச்சிதா? கிடைக்கலையே சுவாமி, கண்ணாடியை காணும். கிடைக்கிறதுக்கு அருள் புரியுங்க சுவாமி. கிடைக்கும். ஒரு நிமிஷம் இரு. துணியை பொத்து. உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே. கண்ணாடி எங்க இருக்கு? கண்ணாடியை காணுமே. கண்ணாடி தானே தோ இருக்கு பார். தேங்க்யூ. பூதம் இல்லடா சாமி. ஏன் கத்துற? பூதம் இல்ல சாமி. சுவாமியா? சுவாமி, கௌசல்யாமாவே உங்களை அபிஷேகத்துக்கு வர சொன்னாங்க. என்ன கோவில் சொல்லிட்டு போயா? வர வீட்லயே குடியிருந்த கோயில் இங்க இருக்கு, வேற கோயிலா? என்னடா சொல்ற? அபிஷேகமே உங்களுக்கு தான் சுவாமி. வாட்? எனக்கா? எத்தனை குடம்? எத்தனை குடமா? கார்பரேஷன் வாட்டர் லாரி மாதிரி அங்க பக்கெட்டா குடமா பால் வந்து இறங்கி இருக்குது. நான் வேற போய் டோக்கன் கொடுக்கணும் சுவாமி. வரட்டா? சுவாமி, சீக்கிரமா குளிச்சுட்டு அபிஷேகத்துக்கு வரீங்களா?
படுபாவி தாடி எடுக்கிறதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு சார். முட்டா பைய வேட்டி அவங்க கூட தெரியாம துண்ட காணும் துணிய காணும் போறான். சுவாமி கண்ணாடியே கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, வேஷ்டியே கண்டுபிடிச்சு கொடுங்க சுவாமி, ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. ஞான திருஷ்டியே இடுப்பு வேஷ்டியே ஞான திருஷ்டியே. போயா எப்பா பாரு ஒரு பாட்டு ரொம்ப தொல்லை சார். இப்ப கீழே போனா அபிஷேகம் வேற இருக்குது. அப்பா என்ன விட்டுரு, நான் வரல இந்த விளையாட்டுக்கு. நீயாச்சு கௌசல்யாவாச்சு, நான் போறேன். சார் சார் வேஷம் போட்டல கிடந்த அனுபவி. ஐயோ குடங்குடமா போகுது, நான் தொலைஞ்சேன். சுவாமி எல்லாம் ரெடி, வரீங்களா? அட இருங்கம்மா வர. சாமியார் வேஷம் போட்டல நல்லா வேணும் உனக்கு. ஐயோ வேடிக்கை பார்க்க வேற வந்திருக்கானுங்களே. 1 2 3 4 இப்படி உட்காருங்க. பலாலே காலலம்பி பலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து பட்டாலே துடைத்து முழு தேங்காய் கையில் கொடுத்து முழு தேங்காய் கையில் கொடுத்து முகம் மலர காட்சி தந்து அமர்ந்திருக்கும் சுவாமி எங்கள் டிஷ்யூ சுவாமி. சூப்பர் சாமி. சுவாமி அப்ப ஆரம்பிக்கலாமா? முதல்ல எதுல ஆரம்பிச்சா உங்களுக்கு பிடிக்கும்? எதுல ஆரம்பிச்சான்னு கடைசியில் ஜலதோஷம் தான் பிடிக்கும். அடடே மௌனமா இருக்காரே. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்போ பால்ல ஆரம்பிக்கலாமா? அப்போ பால் டோக்கன் வாங்கினவங்க எல்லாம் சாமிக்கு பால் ஊத்தலாம். டோக்கன் நம்பர் 1 நான் தான். இந்த ரேட்ல எனக்கு அபிஷேகம் நடந்துச்சு, நாளைக்கு நிஜமாவே இருக்கு பால் தான். சாமி கண்ணாடி என்ன வேணா செய்யுங்க, ஆனா இதை மாத்திரம் கேட்டாதீங்க, இது உடன் பிறந்தது. சுவாமி இப்பவாது கற்பூரத்தை சாப்பிடுங்களேன். ஐயோ பானாங்க, உண்ணாவிரதம் இன்னும் முடியலீங்க. நீங்க கொட்டிடுங்க. சுவாமி ஆரம்பிக்கலாமா? மறுபடியும் அபிஷேகமா? வேண்டாங்க, ஏற்கனவே நீங்க பண்ண அபிஷேகத்துல மூச்சு திணறுதுங்க. இல்ல சுவாமி, அன்னதானம். அன்னதானமா? அப்ப ஆரம்பிக்கலாம். சாதாரணமா குளிச்சாலே பசிக்கும், பால் தயிர் முக்கிய இடத்துல பேய் பசி பின்னி கட்டிட வேண்டியதான். ஆரம்பிக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. ஜாங்கிரிக்கு என்னங்க ஆசீர்வாதம் செய்யறது? ப்ளீஸ் பண்ணுங்க சுவாமி. ரொம்ப ஆசைப்படுறீங்க. உட்டாலக்கடி கிரிகிரி சவாலக்கடி ஜாங்கிரி. ஐயோ கண்ண முடியும் மந்திர சோத்துக்குள்ள தட்டு போயிடுச்சு. நல்ல வேளை ஆளுக்கு ஒண்ணு தான் எடுக்கிறானுங்க, நம்ம கைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஐயோ 2 எடுக்கிறானு. ரிப்பீட்டா? பாவி வெறும் தட்ட கொடுக்குறா. இவங்கள்ட்ட போய் சாமியாரா வந்த பாரு என்ன சொல்லணும். அன்பர்களே, உலக நன்மைக்காக சாமியார் உண்ணாவிரதம் இருப்பதனால் அவர் எதையும் சாப்பிட மாட்டார். அவர் ஆசீர்வாதத்து கொடுத்த ஞான ஜாங்கிரியை முதலில் பிரசாதமாக சாப்பிட்டு விட்டு மத்த எல்லா ஐட்டங்களையும் வீட்டுல சாப்பிடுற மாதிரி வெளுத்து கட்டுங்க. ஒரு நிமிஷம், சாமியார் இப்படி எதில் உட்காந்து வச்சுட்டு
உடனே இலையில கை வைக்கிறீங்களா? சொல்லுப்பா சொல்லுப்பா. சாமியாருக்கு ஒரே ஒரு கோஷத்தை சொல்லிட்டு சாப்பிடுவோம். அவ்வளவுதானே, போற்றுவோம். ஞான திருஷ்டியே ஜாங்கிரி புஷ்டியே. இப்ப ஆரம்பிங்க. சரியான சாப்பாட்டுறாமனுங்க. இப்ப கண்ணு நல்லா தெரியுதாப்பா? நல்லா தெரியும் சாமி. அப்பளம், ஜாங்கிரி, உருளைக்கிழங்கு, ஊறுகாய் கூட தெரியும் சாமி. ஆசீர்வாதம் செய்யறேன், வேற ஒண்ணும் இல்ல. செய்யுங்க. டேய் சொட்டத்தலையா, என்ன கொல்லப்பட்டியா வச்சுட்டு சாப்பிடறல்ல, வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு வயிற்று வலி தான்டா. தலைய பாரு, மவுண்ட் ரோட் ஃப்ளைஓவர் மாதிரி. நல்லா இருக்குது. சாப்பிடு, இருக்கிற 4 முடியும் கொட்ட போகுது. என்ன ஒயின் ஷாப்பு, சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா? இப்பதான் சாமி ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ரவுண்டா? அதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல்லா? போன தப்பா ஒரு சாமியார் வந்தாரு. ஊறுகால கூட காரமே இல்ல சாமி. இந்த தடவை உங்க குரூப்ஸ் சூப்பர் சாமி. அப்படியா? சமையல் நல்லா இருக்குதா? ரொம்ப பிரமாத சாமி. ஊர்கால காரம் இல்லையா? சாராய கடைக்கு போக வேண்டியவெல்லாம் சாமியார பார்க்க வந்திருக்கீங்களா? டேய் மீச துண்ணு. சாப்பிடுப்பா சாப்பிடு. இவனை பாரு, பெருமாள் கோயில் மூல ஒரு மாதிரி இருக்கான் பாரு. ஏன் சாமியா? போன தப்பா ஒரு சாமி வந்தப்பா லேகி எல்லாம் குத்தாரு, நீ கொடுக்க மாட்டியா சாமியா? மூதேவி, நீயே தீபாவளி லேகியம் மாதிரி இருக்க, உனக்கு ஒரு லேகியமா? சாப்பிடுப்பா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இவன் பேரஞ்ச மாதிரி இருக்கான். ஐயா ராசா, இவ்வளவு பேரும் சோறு துண்றாங்க, நீ ஏன்பா சோறு துண்ண மாட்டேங்கிற? சாமி பாருங்கடா பாருங்கடா, இவன் தான்டா உண்மையான பக்தன். சாமி விட்டு சாப்பிட மாட்டேங்கிறான்டா. சாமி 4 நாளா சோறு துண்ணல, இப்ப கச்சிருக்குது. உனக்கு நன்றி சொல்லிட்டு துண்ணலான்னு. நீ உண்ணா ஒருத்தன் சாப்பிட மாட்டா, நீ ஒத்து நான் பாத்துக்கிறேன். உருப்பட மாட்டீங்களா? டேய் நல்லா துண்ணுங்கடா, நல்லா துண்ணுங்க. நாளைக்கு காலையில வயிறு வெடிச்சு சாவுவீங்க. அயோக்கிய பசங்க. நல்ல ஈரத்துண்டா கொண்டாங்க, பௌத்துல கட்டிக்கிறேன். மகளே ஜானகி, கண்ணை மூடிக்கொண்டு யாரிடம் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய்? வேற யாரு? பெருமாள் கிட்டதான். என் கல்யாண விஷயமா எங்க அப்பாட்ட நல்லபடியா பேசி முடிக்க, மாது எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருப்பான் கண்ணை முடிக்கிட்டு அப்போத்துல இருந்து பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரயோஜனம்? மாதுவை காணும். இந்த பெருமாள் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் வேண்டதுல காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. பெருமாள் உன் வேண்டுதலை காதில் போட்டுக் கொண்டு விட்டான் மகளே. எப்படி சொல்றீங்க? புரியல. பேதை மகளே, உங்க அப்பா உன்னிடம் வந்து நீ கல்யாணத்துக்காக பார்த்திருக்கும் பிள்ளை யார் என்று கேட்டால் நீ சாமியார் என்று என்னைத்தான் காட்டப் போகிறாய். புரிகிறதா? சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஐயோ மகளே, ஏன் இப்படி ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கிறாய்? எவ்வளவு தமிழ் சினிமா கேசட் பாக்குற, அதுல பாதி படத்துல கதாநாயகன் மாறு வேஷத்துல வருவானே, அதே போலத்தான் இதுவும். என்னை தெரியவில்லை? பார் மகளே பார். பார்த்தாயா? பார்த்தேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதே. என்னது? சிவாஜி நடிச்சதுதானே பார் மகளே பார், கேசட்ல பாத்திருக்கேன். ஐயோ, அன்று கௌசல்யா சிவராமன் வீட்டுக்கு வரும்போதே என்னை கண்டுகொள்வாய் என்று நினைத்தேன், ஏமாற்றி விட்டாய். வீட்டிற்கு போயாது யோசிப்பாய் என்று எதிர்பார்த்தேன், அதுவும் இல்லை. இவ்வளவு க்ளூ கொடுத்த பிறகு புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். சுத்தமாக உனக்கு ஐக்கியவே இல்லை மகளே, பயங்கர மப்பு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. எல்லாவற்றையும் நானே சொல்லி விடுகிறேன் மகளே. உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. ஐயோ, இவங்க எப்படி வந்தாங்க இங்க? அடடே சாமியா, என்ன சாமி சொல்லாம கொள்ளாம நைஸா நழுவிட்டீங்க. உங்களை காணோன்னதும் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம பெருமாள் கிட்ட வேண்டிட்டு வெளியில வரேன். கரெக்டா நீங்க நிக்கிறீங்க. ஆமா, பெருமாள் கிட்ட வேண்டிண்டா திரும்ப திரும்ப சாமியார் தான் வராரு, மாது வர மாட்டேங்கிறாரு. கௌசல்யா மேடம், நீங்க வீட்டுக்கு போங்க, மாது வருவாரு. நான் ஏன் வீட்டுக்கு போனோம்? ஏங்க படுத்துறீங்க? நீங்க போனாதாங்க அவர் வர முடியும். ஏன் இப்படி சொல்றீங்க? நானா அப்படி சொன்னேன்? என் ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்ல வைக்குது. விஷமோ, இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. நக்கலா? உன்ன ஞான திருஷ்டின்னு டுபாக்கூர் விடுவீங்களே. விஷமோ நக்கல் டுபாகூர். ஏங்க சாமியார் கிட்ட பேசுற பேச்சா இது? இப்ப புரிஞ்சுதா சாமியாருங்களா ஏன் தனியா இருக்காங்கன்னு? இவங்களோட 4 நாள் இருந்தா போறோம், 5வது நாள் சாமி மச்சி வாடா பூஜை பண்ணுன்னு சொல்லிடுவீங்க. சேச்சே, அப்படி இல்ல சாமி. அதை விடுங்க சாமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்னது? நேரம் பார்த்து கேட்பியே, அப்ப சொல்ல வந்தேன், இப்ப சொல்ல முடியாது. மகளே, நான் உள்ளே சென்று பெருமாளிடம் சொல்லி மாதுவை அனுப்பி வைக்கிறேன். நான் போனாதான் பெருமாள் மாது அனுப்புவாரு. அத செய்யுங்க சாமி. ஜானகி, நானும் சாமியோட கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வரல. அட போங்கம்மா,
ஏமா கூட கூட வந்து கை தரகிறீங்க? சாமியோட சேர்ந்து கும்பிட்டா புண்ணியம் ஜாஸ்தி. உங்களுக்கு புண்ணியம், சாமி பாவம் இல்லையா? ஐயோ, என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் உள்ள போய் மரமான இடம் பார்த்து மாது அனுப்பி வைக்க ட்ரெஸ் வேற மாத்தணும். ட்ரெஸ் மாத்தணுமா? எதுக்கு? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா புரியல உனக்கு? ஆண்டவா, மாது தலையில இப்படி ஒரு மப்ப கட்ட வச்சு பாக்குறியே, நியாயமா? சரி சாமி, நான் கோயிலுக்கு வரல. ஆனா சாயந்தரம் நீங்க கரெக்டா குரோம்பேட்டைக்கு வந்துடுறீங்க. குரோம்பேட்டையா? எதுக்கு? அங்க இருக்கிற பக்த கோடிகளுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி தரதா கமிட் பண்ணிருக்கேன். போங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி எனக்கு பக்கவாதம் வந்துச்சு, நம்மளால முடியாது. இந்தாம்மா, உங்கள்கிட்ட சாமியாரா மாட்டிக்கிட்டு நான் நாய் பாடாத பாடுபடுறேன். ரொம்ப மோசம் மகளே. 4 நாளா லாரி லாரியா பக்தர்களை கூட்டு வந்து, பக்தர்களா அவனுங்க நல்ல தீவட்டி தடியனுங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ற பேர் வழின்னு என் தலையில பால் தயிர் மோர் பஞ்சாமிர்தம் கொட்டி நாஸ்தி ஆகிட்டாங்க. தலையை விடு மகளே, தேத்திக்கலாம். தாடிக்கு எதுனா ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. சாமி என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. சர்தா மகளே, நீ ஸ்கூலுக்கே போகலையா? இவ்வளவு மப்பாக்குற? அப்புறம் சாமி, நங்கநல்லூர்ல அன்னதானம் வச்சிருக்கோம். தெரியும், அன்னதானம் என் தலைமையில தானே? ஆமா ஆமா ஆமா. சாமி எதுவும் சாப்பிடாது, சாமி எதுவும் சாப்பிடாதுன்னு என்ன நடு ஹால்ல கொலைப்பட்டியா உட்காந்து வச்சுட்டு ஆளுக்காலு இலையை போட்டுட்டு வடை பாயசம் வெளுத்து கட்டானுங்க. நம்மளால முடியாது. மகளே, வாசலின் செருப்பு இருக்குது, பத்திரமா பாத்துக்க. நான் கோவிலுக்கு போயிட்டு மாது அனுப்புறேன். நீ எங்க வரீங்க? போங்க உள்ள. என்னது இவர் பேசுறது? ஒண்ணுமே புரியல. அது அப்படிதான், சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அது போகட்டும், உங்க அப்பா இன்னுமா வரல? மாதுதான் காணோன்னு பார்த்தா அப்பாவையும் காணோம். சபாபதி, பாவம் ஜானகி ரொம்ப நேரமா மாதுக்காக வெயிட் பண்றாங்க. அவர் உங்க பாஸ் தானே? அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, மாது தன்னால வருவார், நீங்க போங்க. சாமியாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு. சாமியாருக்கு தெரிஞ்சவங்களா? ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான், ஆனா ஆம்பளை குரல், 6 அடி ஒசரம் வேற. பட்டு மாமின்னு பேரு. பட்டு மாமிக்கு சாமியார் எப்படி தெரியுமா? சாமியாருடைய ஒய்ஃபா. சாமியாரோட ஒய்ஃபா? இந்த பர்டிகுலர் எபிசோடில், அதாவது கோவிலில் போய் மாது மீட் பண்ண போகிறான். அந்த சீன் வந்து எங்களுக்கு கோவில் கிடைக்கிறது எந்த கோவிலில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தலையை பிச்சுன்னு உட்காந்தோம் ஒரு 2-3 நாள். அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃப்ரெண்டு மூலிமா மாதவ பெருமாள் கோவில் கிடச்சிது. அப்போ தான் அது வந்து ஏதோ கும்பாபிஷேகத்துக்காக அங்கே பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. நான் போய் கேட்டோன்னா அவங்க வந்து பாவம் இம்மிடியட்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு 2 நாளில் எப்போயாவது ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னா. இன்ஃபேக்ட் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு நாள்லேயே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட், ஒரே நாள்லேயே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சூப்பர்ப் ஆம்பியன்ஸு. எங்கே ஃப்ரேம் வச்சாலும் அந்த கோவில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் எங்கள் கேமராமேன் ஏவி பாஸ்கர் அண்ட் டைரக்டர் காந்தன் 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஷெட்யூல் அது. மறுபடியும் மோகன் வாஸ் வெரி பிஸி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகனோட ஷார்ட்ஸ் எல்லாம் தனியாக அவரோட க்ளோஸ்அப்பில் இருக்கும். பிகாஸ் அவரை கொண்டு வர முடியல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அதனால் அவரை மட்டும் தனியாக வச்சு நாங்கள் க்ளோஸ்அப்பில் நிறைய எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் சீனில் வந்து அந்த மாதவ பெருமாளில் அந்த கோவில் டேங்க், அந்த பிராகாரம், அந்த எல்லாமே ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சுது. இந்த எபிசோட்லாம் மெயினாக என்னென்னா, நாடகம் நல்லா இருக்கணும், ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும். சும்மா ட்ராமா மாதிரி அப்படியே எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வித்தியாசமாக எடுக்கப்பட்ட சீரியல் இது. இன்ஃபேக்ட் சேட்டலைட் சாமியார் அந்த காலகட்டத்தில் நாடகமும் பிரபலமாக போச்சு, டிவி சீரியலும் அவ்வளோ அற்புதமாக ஜனங்கள்கிட்ட ஒரு வரவேற்பு பெற்றது. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ராமா போடுறதுக்கு நிறைய பாப்புலாரிட்டி கொடுத்தது தான். மாது, சீனு, ராமானுஜம், மைத்திலி, ஜானகி இதெல்லாம் கொண்டு போய் ரசிகர்கள்ட்ட சேர்த்தது இந்த டிவி சீரியல் தான். ஆல்மோஸ்ட் வி ஹவ் டன் சீரியல்ஸ் இன் ஆல் த சேனல்ஸ். அதுதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை கொடுத்தது. அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நாடகம் போட்டோம், அப்ராட்லாம் போய் போட ஆரம்பித்தோம். தட் அந்த ஒரு ப்ளஸ் மோகனோட அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த சீரியல்லாம் கமர்ஷியலி பாசிபிள் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கிரேசி மோகன்ற ஒரு வெயிட்டேஜ் இது. நாங்கள் வேறு யாரையுமே இன்க்ளூட் பண்ணல, மோகன் மட்டும்தான் இதில் பாப்புலர் பர்சன். மற்றபடி பார்த்தா எல்லாருமே எங்கள் ட்ரூப் மெம்பர்ஸ் தான். அது ஒரு கண்டிஷன் முதலே மோகன் வச்சுருந்தார். ட்ரூப் பசங்களை வச்சுருந்தா டிவி சீரியல் பண்ணோம். ஏன்னா நாடகம் நடிக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் டிவி சீரியல் பண்ணணும்னு. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட சீரியல் தான் இதெல்லாம். பட் எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஹோப் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் தி ஷோ. அடுத்த 10வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வட்டா.